ஹே ஹலோ ஹாய் காய்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜோதி கண் மருத்துவமனை. இது பார்த்திங்கன்னா தருமபுரியில் லொக்கேட் ஆகிருக்கு. தருமபுரி இஸ் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம அப்பாவோட ஐ டெஸ்ட்டுக்காக வந்திருக்கோம். ஐ டெஸ்ட்டுன்றதோட லென்ஸ் வைக்கிறதுக்காக வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இதோட இன்டீரியர் எல்லாமே பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா தருமபுரி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல். கண்டிப்பாக காய்ஸ் தேவைப்படுறவங்க ஐ செக்கப்புக்கு எல்லாமே அங்கே போகலாம். நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதுக்கு தனித்தனியாக எல்லாமே செக்கிங்க்கு தனித்தனியாக வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வெயிட்டிங் ஹாலில் உட்கார வைக்கிற நேரத்தில் எல்லா செக்கிங்கும் பண்ணி நம்மளுக்கு தேவையானதை லென்ஸ் வச்சுருக்காங்க. அப்பாவுக்கு நம்ம காலையில் 11:30 போனோம். 2 மணிக்கெலாம் லென்ஸ் வைக்கிறதுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. பார்த்திங்கன்னா இதுதான் அப்பாவுக்கு லென்ஸு இன்சர்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற பொறை இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்மளுக்கு லைவாகவே இது எப்படின்னா லைவாகவே நம்மளுக்கு காட்டுறாங்க. தேவைப்படுறவங்க நாமளும் போய் பார்க்கலாம். இது நான் பர்மிஷன் கேட்டு வீடியோ எடுத்தது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே அந்த இருக்கிற பொறை எல்லாமே க்ளீன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லென்ஸை உள்ளே வைக்கிறாங்க. இது நம்மளுக்கு லைவாகவே அங்கே காட்டுறாங்க. நீங்களும் அங்கே போனீங்கன்னா நீங்கள் யாருன்னா லென்ஸ் வைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே போகலாம். பெஸ்ட் ஹாஸ்பிட்டல். உங்களுக்கு லோ காஸ்ட்லேருந்தே இருக்குது லென்ஸு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு இந்த ஹாஸ்பிட்டல் போய். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லோரும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்களும் மஸ்ட்டு ட்ரை ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் தருமபுரி ஐ ஹாஸ்பிட்டல். பாருங்க கைஸ், ஃபுல்லாக இது க்ளீன் பண்ணுறாங்க. ஏன்னா அப்பாவுக்கு ரொம்ப நாளாகவே பொறை அதிகமாக இருந்துச்சு. அது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லென்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. கைஸ் அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா சைல்டுக்கு நல்லா சைல்டு ஆல்சோ நல்லா பார்க்குறாங்க. கண்டிப்பாக கண்ணுக்கு மட்டும் ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் போய் செக் பண்ணிடுங்க. குழந்தைங்க என்ன சொல்ல தெரியாது, சின்ன குழந்தைங்க. நாம் தான் அவங்க எதனா ஃபால்ட் இருந்துச்சுன்னா நாம் தான் பார்த்து செக் பண்ணணும். கண்டிப்பாக சூப்பராக செக் பண்ணுறாங்க. கைஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனலாக கைஸ் பார்த்திங்கன்னா ஃபைனலாக லென்ஸை இது அந்த கருவிலின்றாங்க இல்லையா, அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டாங்க. அந்த கருவிலி பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் லென்ஸை இன்சர்ட் பண்ணுறாங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். ரொம்ப க்ளீனாக வைக்கிறாங்க.
அதை வச்சு ஒரு ½ ஹவர்லேயே நம்மளுக்கு அப்பா வெளியில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கிளாஸ் தராங்க, அது நம்ம அதை போட்டுக்கிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு போயிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராசஸிங் ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான். 10 நிமிஷத்துலேயே முடிச்சிடுறாங்க. ஈஸியாக நீங்கள் மேக்ஸிமம் லென்ஸ் வைக்கிறதா இருந்தால் அன்றைக்கே போய் வச்சுட்டு வந்துடலாம். எல்லா செக்கிங்கும் அவங்களே பண்ணி நம்மளுக்கு அதுவும் இல்லை லென்ஸு வச்சு அன்றைக்கி ஒரு நாள்லேயே அனுப்பிச்சிடுறாங்க. மற்ற ஹாஸ்பிட்டலும் பார்த்திங்கன்னா செக்கிங்க்கு தனியாக ஒரு நாள் வைப்பாங்க, லென்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு நாள் தனியாக வர சொல்லுவாங்க. ஆனால் இங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை. ஃபுல் செக்கிங் அன்றைக்கே முடிச்சுட்டு நம்ம கொடுக்குற லென்ஸுக்கு கொடுக்குற ஃபீஸ்லேயே எல்லா ப்ராசஸிங் எல்லா ஃபீஸும் முடிச்சிடுறாங்க. பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் தருமபுரி நான் பார்த்த வரைக்கும் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு எதனா தெரிஞ்சவங்க மஸ்ட் ட்ரை இன் ஜோதி கண் மருத்துவமனை குண்டாலம்பட்டி. பெஸ்ட் ஹாஸ்பிட்டல். டாக்டர் பார்த்திங்கன்னா வெங்கடேஷ், அவர் தான் வந்து சர்ஜரி பண்ணுறாரு. ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா ஃபைனலாக அப்பா வந்துட்டாங்க. இங்கே ஒரு செக்கிங் நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். யூஸ் ஆஃப் மஞ்சூர். பாய் பாய். See you another video.